ஸ்டாலினை அவதூறாக பேசி வரும் ராஜேந்திர பாலாஜியின் நாவை அடக்குவோம். அருப்புக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியின் உருவ பொம்மையை எரித்து கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த திமுகவினரை சந்தித்த பின் முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில், தொடர்ந்து இதுபோல் அவர் பேசிக் கொண்டிருப்பாரானால் ராஜேந்திர பாலாஜியின் நாவை அடக்குவதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்குவோம். எங்களுடைய தலைவர் எதையும் நிதானத்தோடு போக வேண்டும் என கூறியிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த வேலையை செய்திருக்கிறோம். நாளைக்கு தொடர்ச்சியாக இதேபோல் அவருடைய செயல்பாடுகள் இருக்குமேயானால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எங்களுடைய தலைவர் அவர்கள் தரத்தோடு தான் யாரையும் விமர்சிக்கிறார்கள். முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை விமர்சிக்கும் பொழுதும் அவர் ஊழல் செய்தார் என்று சொல்லுகிற அந்த உரிமை கழகத்துக்கு இருக்கிறது, எதிர்க்கட்சியாக இருக்கிற எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. அந்த உரிமையிலே அவர் சொல்லுகிற நேரத்தில் தாங்கள் செய்கிற தவறை எடுத்துச் சொல்லுகிற ஒரு நபராக, எடுத்துச் சொல்லுகிற தலைவராக தமிழகத்தில் அண்ணன் தளபதி இருக்கார் என்ற எரிச்சல், இவர்கள் செய்கிற அக்கிரமங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற தலைவராக அண்ணன் தளபதி இருக்கிற எரிச்சல், இந்த எரிச்சல் எல்லாம் சேர்ந்து கொண்டு நேற்று தரங்கட்ட தரமாக, மனித தரம் இல்லாமல் நாளாந்திர பேச்சாக, இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் அதையும் கீழே இறங்கி ரோட்டிலே போகிறவரை விட மனுபட்டமாக பேசியிருக்கிற ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை பேரும் கண்டிப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இதுபோல் அவர் பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர் எப்படி அந்த நாவை அடக்குவது என்பதையெல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அடக்க வேண்டிய நேரத்திலே அடக்குவோம். எங்களுடைய தலைவர் எதையும் நிதானத்தோடு போக வேண்டும் என்று சொல்லிய விளைவாக நிதானமாக இன்றைக்கு இந்த வேலையை செய்திருக்கிறோம். நாளை இதே போன்ற தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடு இருக்கும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க.